சரி, இந்த இக்கிகாய் தத்துவம் நிஜத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நாம ப்ளூ ஜோன்ஸ்க்கு ஒரு விசிட் அடிக்கலாம். அதாவது உலகத்திலேயே அதிக நாள் வாழ்ற மக்கள் இருக்கிற இடங்களுக்கு. இங்க பாருங்க, உலகத்துல 5 ப்ளூ ஜோன்ஸ் இருக்கு. ஜப்பான்ல ஒகினாவா, இட்டாலியில சார்டினியா, கலிபோர்னியால லோமா லிண்டா, கோஸ்டாரிக்காவில நிக்கோயா, கிரீஸ்ல இகாரியா. ஆனா இது எல்லாத்துலயுமே ஒகினாவா தான் டாப்ல இருக்கு. மறுபடியும் இக்கிகாயோட முக்கியத்துவம் புரியுது இல்லையா? அவங்களோட இன்னொரு சூப்பர் சீக்ரெட்டு ஹரா ஹச்சிப்பு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, வயிறு முட்டை சாப்பிடாம ஒரு 80% நிறைஞ்சதும் சாப்பாட்டை நிறுத்திடுறது. இதனால செரிமான மண்டலத்துக்கு அதிக வேலை இல்லாம நம்ம உடம்பு இளமையா இருக்குமா. அடுத்து மொய். இது சும்மா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கிடையாது. இது ஒரு வாழ்நாள் சப்போர்ட் சிஸ்டம், ஒரு குடும்பம் மாதிரி. சந்தோஷம், துக்கம், பணம்னு எல்லாத்துலயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு வலுவான பிடப்பு இருக்கும்போது தனிமைங்கிற பேச்சுக்கு இடமில்ல. அப்போ இந்த ப்ளூ ஜோன்ஸ்ல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? சிம்பிளா 4 விஷயம்தான். நல்ல சாப்பாடு, அளவான உடற்பயிற்சி, வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம், அதாவது நம்ம இக்கிகாய், அப்புறம் நல்ல நண்பர்கள். இது 4 இருந்தா போதும், நீண்ட நாள் சந்தோஷமா வாழலாம்.